திருச்சி வெல்லும் வாலிபர் கூட்டம் வழங்கும் மிஷனரி தரிசன மாலை. உள்ளத்தை கொள்ளைகளும் உசிலம்பட்டி கிராமம். 1945 ஜூன் 27ஆம் தேதி 12 பிள்ளைகள் கொண்ட இம்மானுவேல் பொன்னம்மா தம்பதியருக்கு 9 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 10வது செல்ல மகனாய் பிறந்தார் பொன்னையா. தனது பள்ளி படிப்பை உசிலம்பட்டியில் முடித்த பின் தொழிற்கல்வியை மதுரையில் நிறைவு செய்து தன் திறமைக்கு கிடைத்த பணி நிமித்தம் குன்னூர் நீடில் ஃபேக்டரியில் பணியமர்ந்தார். வெளிப்புறத்தில் அமைதியான இளைஞனாய் தோன்றினாலும் உள்ளத்தில் தாறுமாறான பாவம் நிறைந்த சிந்தனையோடு வாழ்க்கையை தொடர்ந்தார் பொன்னையா. கடவுள் கிருபையால் சிறந்த குரல் வளம் பெற்ற பொன்னையா வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாய் குன்னூர் ஆலய பாடகர் குழுவில் முன்னணி பாடகராய் விளங்கினார். பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் தேடினதால். பொன்னையா, நீ ஏன் பாவத்தில் இருக்க? உனக்கும் பரிசுத்தத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? ஆமா, பாடுறது என்னவோ பரிசுத்தம், என் வாழ்க்கை என்னமோ பாவத்தில் தானே இருக்கு. இப்படித்தான் இனிமையாக பாடினாலும் உள்ளத்தில் பரிசுத்தத்திற்கும் பாவத்திற்கும் நடுவில் மத்திடைப்பட்ட தயிராய் அவதியுற்றார் பொன்னையா. சார், விஷயம் கேள்விப்பட்டீங்களா? 8:30 மணி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படியா? அதுல 5 பேர் இறந்துட்டாங்க சார். அதுல 3 பேர் நம்மள எம்ப்ளாயிங்க. இப்பெல்லாம் இந்த ஹேர்பின் பண்ட்ல அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுது. பொன்னையா, ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்ல நீ செத்திருந்தா எங்க போயிருப்ப? சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? ஒரு நாள் பொன்னையா தொழிற்சாலையில் இருந்து திரும்பும் பொழுது, பஸ் நிப்பாட்டுங்க, பஸ் நிப்பாட்டுங்க. பஸ் மிஸ் பண்ணிட்டனே, இனி அடுத்த பஸ் எப்போ வருதுன்னு தெரியலையே. சார், இப்ப குன்னூர் போன பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். இந்த பஸ்ல நான் போயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்? கண்டிப்பா செத்துருப்பேன். கண்டிப்பா எனக்கு நரகம்தான். என் வாழ்க்கை மாறணும். இயேசு எனக்கு வேணும். நான் இயேசுக்காக ஏதாவது செய்யணும். என்ன போல பாவியா இருக்கிறவங்களுக்கு நான் இயேசுவை பத்தி எப்படி ஆயுள் சொல்லணும்? இதயம் என்று ஒன்று இருந்தாலே இந்த இயேசுவை மறந்திட முடியுமா? இதயம் என்று ஒன்று இருந்தாலே இந்த இயேசுவை மறந்திட முடியுமா? நல்ல ஆண்டவரே, கண்டிப்பா உங்களை என்னால மறக்க முடியாத ஆண்டவரே. என்ன இந்த ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறதுக்காக நன்றிப்பா. என் பாவத்தெல்லாம் நீக்கி என்ன நீங்க மன்னிங்க. என் வாழ்க்கையை நான் உங்களுக்காகவே வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கை முழுக்க என் கூட இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொன்னையா ஆத்ம தாகம் கொண்டவராய்
தனியாகவும் குழுவாகவும் இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க களமிறங்கினார். தம்பி, எப்படி இருக்க? வாழ்க்கை எப்படிப்பா போயிட்டு இருக்கு? என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிட்டு இருக்கண்ணே. தம்பி, வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது தம்பி. உன் பாவத்தை விட்டுட்டு நீ மனம் திரும்பு. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை ஆகும் தம்பி. ஆமாண்ணே, என் வாழ்க்கை முழுவதும் பாவமாக இருக்கு. இயேசு என்ன மன்னிப்பாரா? கண்டிப்பா தம்பி. எப்ப நீ உன் பாவத்துக்காக வருத்தப்படுறியோ கடவுள் உன்னை கண்டிப்பா மன்னிப்பார். இயேசு கிறிஸ்து கட்டாயம் உன்னை மன்னிப்பார் தம்பி. இப்படியாக பல இளைஞர்களுக்கு இயேசுவை அறிவித்த மிஷனரி பொன்னையா 16 ஜபக்குழுக்களை மதுரையில் நடத்தி வந்தார். பாவ வாழ்க்கையில் சிக்கி வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இறைமகன் இயேசுவை நேர்த்தியாய் அறிவித்தார். பொன்னையா, இங்க வாப்பா. இந்த சித்தேரிமலைக்கு போனியே, என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறீங்க? இந்த மலையில வாழ்ற ஜனங்க இருக்காங்களே, ச்சே, அவங்க சாதாரண ஜுரம் வந்துட்டா கூட சாணியை கரைச்சி குடிக்கிறாங்கப்பா. வயிற்று வலி வந்துட்டா வயிற்றுல சூடு போட்டுக்கிறாங்கப்பா. ஒரு பாவத்தை பத்தின ஒரு உணர்வே இல்லாம பாவத்துக்கெல்லாம் அடிமையா இருக்கிறாங்கப்பா. என்ன தம்பி, என்ன சொல்ற? உண்மையாவா? இப்படி இல்லாம இருக்கு? சாதாரண வயிற்று வலிக்கு சூடு வச்சுக்கிறாங்களா? ஆமாப்பா, அதனாலதான்ப்பா ஜெபம் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் அந்த ஜனங்களுக்காக அங்க போய் இயேசுவை பத்தி சொல்ல போறேன்ப்பா. என்னது? ஆமாப்பா. என்னப்பா சொல்ற? நீ அங்கேயா போற? வேணவே வேணாம்ப்பா. ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் சரிதான்ப்பா. எங்களோட இருந்துட்டு இங்க உள்ளவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லாமலப்பா. அப்பா, இங்க இருக்கிறவங்களுக்காக மட்டுமாப்பா இயேசு உயிரை விட்டாரு? அங்க இருக்கிறவங்களுக்காகவும் தானப்பா அவர் ரத்தத்தை சிந்தினாரு. நாம தான்ப்பா அவங்களுக்கும் சொல்லணும். அப்பா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. உன்னை விட்டு நாங்க எப்படிப்பா இருப்போம்? இல்லப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கண்டிப்பா அவங்க மத்தியில போய் இருந்து இயேசுவை பத்தி அறிவிப்பேன். என்னை தடுக்காதீங்கப்பா. பொன்னையா, என்னப்பா சொல்ற? தயவு செய்து எங்களை விட்டு போயிடாதப்பா. உன் காலை வேணா பிடிச்சி கேட்கிறேன்ப்பா, எங்களை விட்டு போயிடாதப்பா. அப்பா, அப்பா எந்திரிங்கப்பா. என்னப்பா பண்றீங்க நீங்க? அப்பா, நீங்க முதல்ல எந்திரிங்கப்பா. ஐயோ அப்பா, பையன் காலை பிடிக்கலாமாப்பா? அப்பா, நான் வாலண்டியரா தான்ப்பா போறேன். பொன்னையா, போய்தான் ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. ஆமாப்பா, நான் முடிவு பண்ணிட்டேன். எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. இப்படியாக பொன்னையா தூங்கா நகரமாகிய மதுரையிலிருந்து சித்தேரிக்கு சென்று 2 வருடம் பணியாற்றினார். 1980 முழுநேர பணியாளராய் தன்னை அர்ப்பணித்து 1981 தன்னைப் போலவே ஆத்ம தாகம் கொண்ட சத்தியவதி அவர்களை மணந்தார். பின்பு ஓராண்டு சிட்லிங் பள்ளத்தாக்கிலும் 2 ஆண்டுகள் நமது ஆசீர்வாத இளைஞர் இயக்க தலைமையகத்திலும் பணிபுரிந்தார். பின்னர் 1984 ஆண்டு தன் மனைவியோடும் தன் முதல் பெண் குழந்தையோடும் சவால் நிறைந்த தன் கனவு தேசமாகிய ஒரிசா நோக்கி விரைந்தார். கடினமான ரயில் பயணத்திற்கு பிறகு பொன்னையாவும் அவர் குடும்பத்தினரும் இப்பொழுது ஒரிசாவில். ஒரு வழியா ஒரிசா வந்தாச்சு. ஆமாங்க, ட்ரெயின்ல எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. கர்த்தருடைய கிருபையால ஒரு வழியா நம்ம ஒரிசா வந்து சேர்ந்துட்டோங்க. நமக்கு இப்படிப்பட்ட வீடு தான் கிடைச்சிருக்கு. வீட்டுக்கு கூரை இல்லை, தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை, என்ன இல்லைன்னாலும் பரவாயில்ல.
எந்த வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, யார் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளோட இயேசு இருக்கிறாரு. கண்டிப்பாங்க, நம்ம நம்பி வந்திருக்கிற ஏசப்பா நம்மளை கைவிடவே மாட்டாருங்க. இந்த ஒரிசா முழுவதும் ஆண்டவர் இயேசுக்கு ஆதாயப்படுத்திட்டு தாங்க நம்ம இந்த ஊரை விட்டு போகணும். நம்ம ஜெபம் பண்ணி ஒரிசால ஊழியத்தை ஆரம்பிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை நீ நல்லபடியா ஒரிசாக்கு அழைத்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க வீட்டுல கூரை இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, தண்ணீர் வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, கரண்ட் வசதி இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே, எல்லாவித வசதியின்மையும் நாங்க பொறுத்துக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க ஆத்துமாக்களை மட்டும் கண்டிப்பா தாங்க ஆண்டவரே. இந்த ஒரிசா மண்ணில இருந்து எங்களுக்கு நீங்க ஆத்துமாக்களை மட்டும் கண்டிப்பா தாங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அதான் எனக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குதுங்க அத்தான். தண்ணிக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, தண்ணிக்கு எப்படி கேட்கணும்னு கூட தெரியாதே. சரி, அதோ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட சைகை காட்டியாச்சும் தண்ணி கேட்டு பார்க்கலாம். ஐயா, தண்ணி குடிக்க தண்ணியா? தண்ணி எங்க கிடைக்கும் இங்க? தண்ணி 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 குடிக்க தண்ணியா? தண்ணி எங்க கிடைக்கும் இங்க? ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம சொன்னது அவருக்கு புரியவே இல்லைங்க. அவங்க மொழியில சொன்னாதானங்க புரியும் அவங்களுக்கு. அதான் வேற வழியே இல்லை. எப்படியாச்சும் நம்ம ஒரியாவை கத்துதான் ஆகணும். மொழி தெரியாத காரணத்தினால் தண்ணீரை கூட கேட்டு பெற முடியாமல் தவித்த பொன்னையா தம்பதியினர் ஒரியா மொழியை கற்றுக்கொள்ள தீர்மானித்தனர். சார், ஐ ரியலி தேங்க் காட். உங்களை மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தர் ஒரிசா சொல்லித்தர வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, I will teach you alphabets. தமிழ்ல ஆனா ஆவனா இருக்கிற மாதிரி ஒரிசால சொல்லித்தர போறாரு. Now repeat what I say. நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஓ. என்ன இது, ஒரு ஓல ஆரம்பிக்கிறாரு? இல்ல, ஒரியால ஓதா முதல்ல. ஓ ஓ ஆ ஆ இ ஈ ஈ ஈ உ. உ. சார், இந்த அறகுறை வெளிச்சத்துல கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் காலையில வந்து சொல்லி தர முடியுமா? நோ, பகல்ல வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. இந்த ஜனங்க உங்களுக்கு ஒடியாவே சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு காலையில 4:30 6 மணி வரைக்கும் வந்து சொல்லித் தரதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அது மாத்திரம் இல்ல, உங்களை ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு பச்சை தண்ணி கூட அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, என்ன பண்றது? தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே. ஆண்டவரே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. பாதி ராத்திரியில போய் தண்ணி பிடிக்க வேண்டியதா இருக்கே. ராத்திரி 12 மணில இருந்து 2 மணிக்குள்ள தண்ணி பிடிக்க வேண்டியதா இருக்கே. ஆண்டவரே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஏன் இப்படி தெரியுமா? நள்ளிரவு வேளையில் பேய் வந்து தண்ணீர் குடிக்கும் என்று குபியின மக்கள் நம்பினர். அவர்கள் மூட பழக்க வழக்கத்தை நமது மிஷனரிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். தங்களுக்கு மொழி கற்றுத்தரக்கூடாது என்று பிடிவாதம் பிடித்த ஊர் கட்டுப்பாட்டையும் மீறி கடவுளின் பெரிதான கிருபையால் ஒரியா மொழியை 5 மாதத்திற்குள் கற்றுக்கொண்டனர். எவ்வளவுதான் இடுக்கண்கள் வந்தாலும் அவர்களுக்கு இருந்த ஆத்தும ஆதாய பசி மட்டும் தீரவில்லை. ஆம், அருகில் இருந்த ஆம்பகடா கிராமத்தை நோக்கி சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்த நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் துவங்கினர். ஐயோ, இந்த அரிப்புனால நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே. இந்த அரிப்புல இருந்து விடுதலை தரதுக்கு யாருமே இல்லையா? இப்படியே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? கை கால்லாம் ரொம்ப அரிக்குதே, உடம்பெல்லாம் அரிக்குதே. ஐயோ, பாவங்க. அப்பா, யாருப்பா நீ? ஏன்பா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஐயா, என்னை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா?
நான் ஒரு குஷ்டரோகியா. 10 வருஷமா இப்படி குஷ்டரோகம் வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்யா. உதவி செய்யறதுக்கு யாருமே இல்ல. தம்பி, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. கவலைப்படாத. உன் கஷ்டத்தெல்லாம் போக்க ஒரு பரிகாரி இருக்காரு. அவர்தான் இயேசு. என்னது? ஏன் கஷ்டத்தை அவர் போக்குவாரா? ஏதோ பரிகாரி இயேசுன்னு சொல்றீங்களே, அவர் என் பிரச்சனைக்கு, என் உடம்பு அரிப்புக்கெல்லாம் விடுதலை தருவாரா? கண்டிப்பா தருவாரு, கவலைப்படாதீங்க. நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்காக நாங்க பிரார்த்திக்கிறோம். நாங்க கும்பிடுற இயேசு உங்களுக்கு கண்டிப்பா சுகம் தருவார். ஆமா, கண்டிப்பா சுகம் தருவார். பண்ணுங்கய்யா, அத பண்ணுங்கய்யா. எனக்கு சுகமானா சரி, அந்த கடவுளையே நான் என் குலதெய்வமா கும்பிடுறேன்யா. வியாதியிலிருந்து சுகம் தருகிற யெகோவா ரஃபா, இந்த மனுஷனுக்கு முன்பாக நீர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே செய்யுங்க. இந்த மனுஷனுடைய தொழுநோயிலிருந்து இவருக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. சுகமாக்குங்க ஆண்டவரே. இவருக்கு ஒரு சுகத்தை தாங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. இவருடைய அரிப்பெல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. நீக்குங்க ஆண்டவரே. இவருடைய கஷ்டம்லாம் இவர் விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. நீக்குங்க ஆண்டவரே. இவருக்கு நீங்க சுகத்தை கொடுக்க போறதுனால நீங்க தான் ஜீவனுள்ள தேவன் அறிந்து கொள்ளட்டும். இவருக்கு சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஐயா, ஐயா, உண்மையிலுமே என் கையில சுகமாச்சியா? நீங்க சொன்ன இயேசு உண்மையுள்ள கடவுள் அவர். ஐயோ, என் கையை அரிப்படா மாறி போச்சு. ஐயா, தயவு செய்து எங்க ஊருக்கும் வாங்க ஐயா. எங்க மக்களுக்கும் அந்த நல்ல இயேசுவை பத்தி சொல்லுங்க ஐயா. தம்பி, உனக்கு சுகம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்க ஊருக்கு இன்னொரு நாள் வரோம். இப்ப ஆம்பக்கடாங்கிற ஊருக்கு போயிட்டு இருக்கோம்ப்பா. ஐயா, அது எங்க ஊர் தான்யா. ஆம்பக்கடை தான்யா எங்க ஊரு. தயவு செய்து வாங்கய்யா, வாங்கய்யா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அந்த இயேசுவை பத்தி சொல்லுங்க ஐயா. அசந்தோ 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 அசோ 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 அசந்தோ அசந்தோ. வாங்க வாங்க. ஜீசு तुमக்கு பாபके மாதபே. ஜீசு तुमக்கு ருக்யா கொரிபே. ஜீசு तुमக்கு சொஸ்த கொரிபே. ஜீசு तुमக்கு ஆசீர்வாத கொரிபே. வாங்க வாங்க ஐயா, இங்க பாருங்க, இங்க வாங்க. அம்மா, உங்களதாம்மா. இங்க கொஞ்சம் வாங்க. ஐயா வாங்க, எல்லாரும் இங்க கொஞ்சம் வாங்க. வாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் இங்க வாங்க. இவங்க சொல்ற இயேசு உண்மையான தெய்வம். இங்க பாருங்க, என் கைய பாருங்க. நான் முன்னாடி குஷ்டரோகியா இருந்தேன், இப்ப பாருங்க நல்லா போச்சு. இவங்க தெய்வம் உண்மையான தெய்வம். இவங்க தெய்வம் உண்மையான தெய்வம். அசோ அசோ அசோ. ஐயா, அந்த இயேசுவை பத்தி எங்களுக்கு சொல்றீங்களா ஐயா? கண்டிப்பா சொல்றேன்ப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நாமெல்லாம் சேர்ந்து அந்த இயேசுவை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? பாருங்க. ଆସ ସର୍ବେ ଆମେ ଗୀତ ଗାଇବା, ତାଳି ମାରିବା, ସେ ତ ପ୍ରଭୁ, ସେ ତ ପ୍ରଭୁ ଦୟା କ୍ଷମା ଶାନ୍ତି ପ୍ରେମ ଦେଖାଇଛନ୍ତି। ଆସ ସର୍ବେ ଆମେ ଗୀତ ଗାଇବା, ତାଳି ମାରିବା, ଆସ ସର୍ବେ ଆମେ ଗୀତ ଗାଇବା, ତାଳି ମାରିବା। ରାଜା ମାନଙ୍କର ରାଜା ପ୍ରଭୁ ଅଟନ୍ତି, ସେ ଯୀଶୁ ଅଟନ୍ତି। ପ୍ରଭୁ ମାନଙ୍କର ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଅଟନ୍ତି, ସେ ପ୍ରଭୁ ଅଟନ୍ତି। ରାଜା ମାନଙ୍କର ରାଜା ପ୍ରଭୁ ଅଟନ୍ତି, ସେ ଯୀଶୁ ଅଟନ୍ତି। ପ୍ରଭୁ ମାନଙ୍କର ପ୍ରଭୁ ଯୀଶୁ ଅଟନ୍ତି, ସେ ପ୍ରଭୁ ଅଟନ୍ତି। ସେ ତ ପ୍ରଭୁ, ସେ ତ ପ୍ରଭୁ ଦୟା କ୍ଷମା ଶାନ୍ତି ପ୍ରେମ ଦେଖାଇଛନ୍ତି। ଆସ ସର୍ବେ ଆମେ ଗୀତ ଗାଇବା, ତାଳି ମାରିବା। ଆସ ସର୍ବେ ଆମେ ଗୀତ ଗାଇବା।
இவ்வளோ நேரம் என் கூட ரொம்ப சந்தோஷமா பாடினீங்க. அந்த இயேசுவை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர்தான் வானத்தையும் பூமியையும் நம்ம பார்க்கிற எல்லாத்தையும், ஏன் உங்களையும் என்னையும் படைச்சதே அவர்தான். சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இயேசு மனுஷனா பிறந்தாரு. அவர் வாழ்ந்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது செய்யறவராவே வாழ்ந்தாரு. கண்ணு தெரியாதவங்களுக்கு பார்வை கொடுத்தாரு, காது கேட்காதவங்களுக்கு கேட்க வச்சாரு, நடக்க முடியாத முடவர்கள் எல்லாம் கூட நடக்க வச்சாரு. ஏன் செத்தவங்களை கூட அவர் உயிரோட எழுப்பினாரு. அப்படிப்பட்ட இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம செஞ்ச பாவத்துக்காக அவர் சிலுவையில தன் உயிரையே கொடுத்தாரு. அவர் அப்படியே இருக்கல, அவர் சொன்னபடியே 3ஆவது நாள் உயிரோட எழுந்திருச்சிட்டாரு. இன்னமும் அவர் உயிரோட இருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்து உங்களோட பாவங்களை எல்லாம் நீக்குவாரு. இந்த தம்பிக்கு சுகம் கொடுத்தது போல உங்களோட எல்லா வியாதிக்கும் அவர் சுகத்தை கொடுப்பாரு. வியாதி மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டம், கண்ணீர், துன்பம், சாபம் எல்லாத்துல இருந்தும் விடுதலை கொடுப்பாரு. அந்த இயேசுவை உங்க உள்ளத்துல ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க எல்லா பிரச்சனையில இருந்தும் விடுதலை பெறலாம். அந்த இயேசுவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஐயா ஐயா, அந்த இயேசுவை நாங்க கண்டிப்பா ஏத்துக்கிறோம் ஐயா, கண்டிப்பா ஏத்துக்கிறோம். இப்படியாக முழு ஆம்பகடா கிராமமும் 5 வாரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. நாளுக்கு நாள் ஆண்டவரின் அற்புத செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ஒரிசா மாநிலத்தின் மிக கடினமான பணித்தளமான கோண்டு பத்ரா மக்கள் வசிக்கும் பகுதிக்கு நமது மிஷனரிகள் பொன்னையாவும் சகோதரி சத்தியவதி பொன்னையாவும் சென்று இறைமகன் இயேசுவை குறித்து நேர்த்தியாய் விதைக்கத் துவங்கினர். ஐயா, நீங்க பாக்குறீங்கல்ல, இந்த ஊர் தாயா இந்த கோண்டு பத்ரா சொன்னல, அந்த ஜனங்கள்லாம் வசிக்கிற ஊருங்கய்யா. ஐயா, ஒரு விஷயம் தெரியுமா? என்னப்பா? இந்த ஆளுங்க ரொம்ப மோசமானவங்கய்யா. ஐயோ, என்ன சொல்ற? மனுஷங்களை புடிச்சு நரபலி கொடுப்பாங்க. என்னது, நரபலியா? ஆமாய்யா. ஓ, இந்த ஜனங்க மத்தவங்க தலையை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து நெல்ல கலந்து விதைப்பாங்க. ஐயோ. அப்படி விதைச்சா அவங்களுக்கு ரொம்ப நல்ல வெள்ளாமை கிடைக்கும் நம்புறாங்கய்யா. அப்படியா? அது மட்டும் இல்லைங்கய்யா, அவனுக்கு சுகம் இல்லைன்னா ஒருத்தன் தலையை வெட்டுவாங்க, ஆஹா. அவனுக்கு வெள்ளாமை வேணும்னா ஒருத்தன் தலையை வெட்டுவாங்க, அவன் குடும்பத்துல ஏதாவது ஒரு தப்பு நடந்து போச்சுன்னா ஒருத்தன் தலையை வெட்டுவாங்க. ஐயோ. ஐயா, ஒரு விஷயம் தெரியுமா? ரொம்ப மோசமான ஜனங்கய்யா. ஓ. இந்த ஆளுங்கெல்லாம் எங்க குவீன மக்களை புடிச்சு எங்க தலையை வெட்டி தாயா நரபலி கொடுப்பாங்க. அதையும் மீறி எவனா பேசினா அவ்வளவுதான் ஐயா. ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஐயா, இருட்டுற மாதிரி இருக்கையா, நம்ம எங்க நல்ல இடமா பார்த்து தங்கிடலாம், இல்ல நம்மளே நரபலியா போட்டு தள்ளிடுவாங்க ஐயா. என்னது, நம்மளே நரபலி கொடுத்துருவாங்களா? நினைச்சு கூட பார்க்க முடியல அத்தா. ஆமாங்கம்மா, புதுசா யாரையாவது பார்த்தா புடிச்சு நரபலி கொடுத்துருவாங்கம்மா. சரி, பொழுதும் சாஞ்சிருச்சு, ஒரு நல்ல இடமா பார்த்து இங்கே தங்கிடலாம்ப்பா. ஐயா, இன்னைக்கு இந்த பள்ளிக்கூடத்தை தின்னதான் கிடைச்சிருக்கு, பேசாம இங்கேயே தங்கிடுவோங்கய்யா. சரிப்பா, பரவாயில்ல, இங்கே தங்கிடலாம். நம்ம கூட இயேசு இருக்கிறாரு, ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்துங்க, மத்தே சாடுதியோ, மத்தே சாடுதியோ, மத்தே சாடுதியோ, என்னை காப்பாத்துங்க, நான் ஒண்ணுமே பண்ணல. ஐயோ, என்ன விட்டுருங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஐயோ, என்ன விட்டுருங்க, நான் ஒண்ணும் பண்ணல. முகிச்சு கொருணை, முகிச்சு கொருணை, மத்தே சாடுதியோ, முகிச்சு கொருணை, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. தெய்வ குத்தமாயிர போகிறா, அவனை பிடிங்கடா, அவன் கத்திக்கிட்டே இருக்கான் பாரு. ஐயா, என்ன விட்டுருங்க ஐயா, நான் புள்ள குட்டிக்கார ஐயா,
நான் எந்த தப்பும் பண்ணலையா, என்ன விட்டுருக்கையா, என்ன கொலை பண்ணாதீங்கய்யா, என்ன கொலை பண்ணாதீங்கய்யா, மத்தே சாடுதியோ, மத்தே சாடுதியோ. நான் ஒரு தப்பும் பண்ணலையா, நான் ஒரு தப்பு பண்ணலையா. டேய் அவன் வாயை மூடுங்கடா. ஐயா என்ன விட்டு அமைக்கு நல்லா வாயை மூடுங்கடா. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். போன வருஷம் நரபலி கொடுக்காதனாலதான் எல்லாமே இல்லாம போச்சு. இந்த வருஷம் நரபலியை கொடுத்தே தீரணும். டேய் அவன் வாயை இழுத்து மூடி கட்டிட்டு தொடங்குடா நரபலி பூஜை. டேய் இந்த ரத்தத்தை புடிங்கடா, ரத்தத்தை சிதறாம பாத்துக்கங்க. அது நல்லா நெல்லுல கலங்க, நாளைக்கு காலையிலேயே நம்ம விதைக்கிறத ஆரம்பிக்கணும். தெய்வக்குத்து ஆகாம நல்லபடியா நரபலி கொடுத்தாச்சு. இந்த வருஷம் நல்ல அமோக விளைச்சல் தான். போ. ஊரே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நரபலியின் தாக்கத்தால் நெகிழ்ந்து போன நமது மிஷனரி பொன்னையா, ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மக்களை பாருங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொண்டு பாத்துற மக்களை பாருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. அப்பா அப்பா அந்த வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்களை பாருங்க ஆண்டவரே. அப்பா ராஜா, நினைவையும் ஜனங்களுக்காக நீர் பரிதவித்தீரேன். அப்பா இந்த கொண்டு பாத்துற மக்களுக்காக கொஞ்சம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த கொண்டு பாத்திர மக்களை கொஞ்சம் நினைத்தருங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்காக நீங்க ரத்தம் சிந்திருக்க ஆண்டவரே. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் நீர் ரத்தம் சிந்திருக்க ஆண்டவரே. இந்த மக்கள் இன்னும் மனுஷ ரத்தத்தை சிந்திட்டு இருக்காங்க ஐயா. அப்பா ஆண்டவரே, இந்த மக்கள் இன்னும் மனுஷனுடைய ரத்தத்தை நரபலி கொடுக்கறாங்க ஆண்டவரே. அப்பா இந்த மக்களை ரட்சியும் ஆண்டவரே. இந்த மக்கள்கிட்ட ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே. இந்த மக்கள் உங்களுடைய கல்வாரி அன்பை அப்பா ருசிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உங்க கல்வாரி ரத்தத்தினால ஆண்டவரே கழுவப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உண்மையான அன்பா ராஜா அவங்க தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே இறங்குங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொண்டு பாத்திர மக்களை நினைத்தருளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஐயா, ஒரு வழியா பொழுது விடுஞ்சிருச்சுயா. ஐயா, என்னையா நீங்க சரியா தூங்கின மாதிரியே தெரியலையே. ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்த மாதிரில இருந்தது. ஆமாப்பா, ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைச்சு என்னால தூங்கவே முடியல. ச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு என்னமோ பொழுது விடிஞ்சிருச்சு. ஆனா என்னைக்கு இந்த கோண்டு பாத்திரா மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டு இந்த மூட பழக்க வழக்கத்திலிருந்து வெளில வராங்களோ அன்னைக்கு தான்ப்பா எனக்கு பொழுது விடியும். ஐயா, உங்களுக்கு என்னவோ வேதனையா இருக்கு, எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சுயா. சரி வாங்கய்யா, அந்த மக்களுக்கும் எப்படியாவது போய் இயேசு சொல்லுவோம். ஐயா இங்க பாருங்க, இந்த மேல இருக்குல்ல, இது மனுஷ தோலை செஞ்சதுயா. என்னது மனுஷ தோலா? ஆமாய்யா, மனுஷ தோலை தான் செஞ்சது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப 6 மாசத்துக்கு ஒரு தடவை நரபலி கொடுப்பாங்களா? ஐயோ, கேட்க பயமா இருக்குங்க. ஐயா இந்த வராங்க பாருங்க, இந்த ஆளுங்களும் கோண்டு பத்திர ஆளுங்க தான். அவங்க நம்மள்ட்ட தான் வராங்கன்னு நினைக்கிறேன். அசந்தோ வாங்க வாங்க, உங்களை பாக்குறதுக்கு தான் எங்க ஐயா ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காரு.
வாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போறதுக்காக தான் எங்க ஐயா வந்திருக்காரு. நாங்க இயேசுவை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கோம். என்னது நல்ல செய்தியா? இயேசுவா? என்னையா அது? சொல்லு சொல்லு. பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் நான் சொல்ற இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. அப்ப நாங்க பாவிங்கன்னு சொல்றீங்களா? ஆமாப்பா, நாம எல்லாரும் பாவிங்க தான். ஒரு நல்லவனுக்காக ஒரு நல்லவன் உயிரை கொடுக்கறது சுலபம். பாவிகளா இருக்கிற நமக்காக இயேசு உயிரை கொடுத்துருக்கிறாரு. நான் கையில வச்சிட்டு இருக்க இந்த வேத புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, கடினமான கோண்டு பத்ரா இன மக்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனர். கர்த்தரின் பெரிதான கிருபையாலும் நமது மிஷனரிகள் சகோதரர் பொன்னையா மற்றும் சகோதரி சத்தியவதி பொன்னையாவின் கடினமான உழைப்பினாலும் ஒரிசாவின் பல பகுதிகளில் ஆதிவாசி இன மக்கள் ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் மறுபக்கம் பாமர மக்களின் மிகப்பெரிய வளர்ச்சியினை பொறுத்துக் கொள்ளாத மதவாத இயக்கத்தினர் இவர்களுக்கு எதிராக பல சதித்திட்டங்களை தீட்டினர். எரித்துக் கொல்லப்பட்ட ஆஸ்திரேலிய மிஷனரி கிரஹாம் ஸ்டெயின்ஸை போலவே இவரையும் எரித்துக் கொள்ள திட்டங்களை தீட்டினார்கள். இவருக்கு எதிராக அரசாங்கத்தையும் தூண்டிவிட்டு காவல்துறையினர் மூலமாக அச்சுறுத்தலையும் அரங்கேற்றினர். யோ, நீதான் பொன்னையாவா? இங்க வா. யோ, எந்திரிச்சு வாயா. ஆமா சார், நான் தான் பொன்னையா. சொல்லுங்க சார். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டியா நீ? ஏசு ஏசுன்னு சொல்லிட்டே இருக்கா, வேற எதுவுமே சொல்ல மாட்டியாயா? இயேசுவை தவிர வேற எதுவும் தெரியாது சார். திரும்பி உங்க தமிழ்நாட்டுக்கு போயா. நான் என்ன சார் தப்பா சொல்றேன்? அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் உயிரை கொடுத்துருக்காரே சார். நீ எது சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? ஏயா, நீ பாட்டு ஏதாவது செஞ்சு உன்னையே எரிச்சுட்டாங்கன்னா கவர்மெண்ட்ல என்னைய தானே கேட்பாங்க. நான் என்னைய பதில் சொல்றது? டோ, உன்னை எரிக்கிறதுக்காக உன் பேரை 3 தாட்டி பேப்பர்ல போட்டாங்க, அது தெரியுமா உனக்கு? தெரியும் சார், நானும் பேப்பரை பார்த்தேன். செத்தாலும் பரவாயில்ல சார், இயேசு அறிவிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். மரியாதையா நான் சொல்றத கேளு. எட்டு மணி நேரம் காவல்துறையினரின் கடுமையான கேள்விக்கணைகளால் நமது மிஷனரி பொன்னையா துளைத்து எடுக்கப்பட்டார். இப்படிப்பட்ட காவல்துறையினரின் அச்சுறுத்தலுக்கு நமது புதிதாய் வந்த இளம் விசுவாசிகளும் விதிவிலக்கல்ல. ஏய், நீ இந்த குவி ஆள் தானே? நீ தானே இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட? ஆமாங்கய்யா, அந்த இயேசுவை என் சொந்த கடவுளா நான் ஏத்துக்கிட்டேயா. உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? அந்த ஆள் பேச்சை கேட்டுட்டு இயேசுவும் கடவுளும் ஏத்துக்கிட்டியே. ஐயா, இந்த இயேசுதான் ஏன் உண்மையான தெய்வம். டேய், பேசுறத முதல்ல நிறுத்துறா. போயும் போயும் இந்த கிழிஞ்சு போன பேண்ட் சட்டைக்காக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஐயா, நான் வேணாலும் புது பேண்ட் சட்டை உங்களுக்கு வாங்கி தரேன், அந்த இயேசுவை நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்னையே கேள்வி கேட்கிறியா? டேய், நீ என்னையே கேள்வி கேட்கிறியா? பண்ணி மாதிரி நான் ரோட்ல குடிச்சிட்டு உளுந்து கிடந்தனே, அப்ப இந்த அரசாங்கத்துல இருந்து யாருனாச்சும் வந்து என்னை கேள்வி கேட்டீங்களா? இன்னைக்கு நான் ஒரு மனுஷனா திருந்தி நிக்கிறேன், அந்த இயேசுவால தான். அந்த இயேசுவால தான் நான் ஒரு மனுஷனா இருக்கேன். இப்ப வந்து நீங்க என்னைய கேக்குறீங்களே. ஏய், நீங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல? நீ இயேசு பிள்ளை ஆயிட்டல்ல, இனிமே இந்த அரசாங்கம் தர ஒரு சலுகை கூட உனக்கு கிடைக்காது. உன் நிலத்துக்கு பட்டா கிடையாது, உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, உனக்கு கவர்மெண்டோட ஒரு சலுகையும் கிடையாது. இது வரைக்கும் எந்த சலுகையை நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க? இப்ப வந்து புதுசா தரதுக்கு அரசாங்கத்தோட எந்த சலுகையும் எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு எல்லாம் இயேசு பாத்துக்குவாரு. இயேசு எங்களை காப்பாத்துவாரியா. டேய், ரொம்பவே தான் நீங்க வளர்ந்துட்டீங்கடா. யோ, ஏட்டையா? ஐயா சொல்லுங்க ஐயா.
ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் ஏசு ஏசுன்னு பைத்தியமாக அலைகிறாங்க. பேண்ட்டு சட்டை போட்டுக்கிட்டு நாகரிகமாக மாறிட்டாங்கன்னா அவங்க சொல்கிற ஏசு ஏதோ மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காரியா? ஆமாயா, அந்த இயேசு ஒரு கடவுளா தான் இருப்பார் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாற்றம் இவனுக்கிட்ட வரவே வராதையா. சுட்டு போட்டாலும் இவங்களுக்கு வருமா என்ன? ஆத்தும தாகத்தோடு ஒரிசாவில் களமிறங்கிய நமது மிஷனரி பொன்னையாவும் அவரது துணைவியாரும் ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் 19 ஆண்டுகள் எண்ணற்ற ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து தமிழகம் திரும்பும் பொழுது, நாளைக்கு காலையில நமக்கு ட்ரெயின், எல்லாத்தையும் பேக் பண்ணி ஆகணும். எல்லா துணிமணி ஜாமா எல்லாத்தையும் பேக் பண்ணணுப்பா. பிலோத்து, கொஞ்சம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த துணியெல்லாம் இங்க கொஞ்சம் எடுத்து வைப்பா. நம்ம இந்த ஊருக்கு வரும்போது லவினா மட்டும்தான் இருந்தா, சின்ன குழந்தையா இருந்தா. கடவுளுடைய பெரிதான கிருபையால நமக்கு ஃபெய்த்லினா பிறந்தா, அதுக்கப்புறம் தம்பி ஹோப்லாண்டும் பிறந்தான். 3 பசங்களா ஆயிடுச்சு ஏத்தான். நாட்கள் போனதே தெரியல. என்னம்மா 3 பசங்கன்னு சொல்லிட்ட? இந்த ஒரிசா மக்களும் நம்ம பசங்க மாதிரி தானப்பா. எனக்கும் 58 வயசாயிடுச்சு. நானும் ரிட்டையர் ஆக போறேன். நம்ம மிஷன் இளம் மிஷனரிகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக நம்மள தமிழ்நாடு வர சொல்லியிருக்காங்க. எப்படி இந்த ஒரிசா மக்களை பிரிஞ்சு இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஐயா, என்னையா சொல்றீங்க? எங்களை விட்டு நீங்க போக போறீங்களா? பிலாத்தோ, பிலாத்தோ இங்க வாப்பா. கிரானோ இங்க வா. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா. ஐயா நம்மளை விட்டு நம்ம ஊரை விட்டு போறாங்களாம். பூரணா நீ வாமா. தைரசோ எப்பா வாப்பா, இங்க வாப்பா. முக்கியமான விஷயம், ஐயா ஐயா அம்மா எல்லாமே தமிழ்நாட்டுக்கு நம்ம ஊரை விட்டு போறாங்களாம். ஐயா என்னையா சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றீங்களா? ஐயா எங்களை விட்டுட்டு போறீங்களா? ஐயா குடிகாரனா இருந்த என்ன மனுஷனா மாத்தினீங்களே ஐயா. ஐயா எங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு எங்களை நடுத்தரவுல விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே ஐயா. போறீங்களா? ஐயா போகாதீங்கய்யா. ஐயா இங்கேயே இருந்துருங்க ஐயா. அம்மா அம்மா, ஐயா போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. எப்படிமா எங்களை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வருது? மனசு இல்லதாம்மா, ஆனாலும் என்ன செய்யறது, நாங்க போக வேண்டிய சூழ்நிலை. நாங்க போனா என்னம்மா, இயேசு உங்களோட கூட இருப்பாருமா. அவர் உங்களை பாத்துக்குவாருமா. அம்மா நீங்க சொல்றதை கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத இருந்தோம் நாங்க. ஆனா நீங்க வந்துட்ட அப்புறம் தான் நாங்க நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு சேலை கூட உடுத்த தெரியாது. ஆனா அது சரியா கட்டுறதுக்கு கூட நீங்க தான்மா சொல்லி கொடுத்தீங்க. தயவு செய்து போகாதீங்கம்மா. ஐயாட்ட சொல்லி இங்கேயே இருங்கம்மா. அம்மா நாங்க உங்களை போகவே விட மாட்டோம். அம்மா போகாதீங்கம்மா. அம்மா தயவு செய்து போகாதீங்கம்மா. அம்மா உங்களெல்லாம் விட்டுட்டு எங்களால இருக்க முடியாதுமா. ஐயா நாகரிகமே இல்லாம நாங்க கோவணம் கட்டிட்டு இருந்த போது எங்களுக்கு நாகரிகத்தை சொல்லி தந்து எப்படிலாம் உடம்புன்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தான் ஐயா. கால நேரம் பார்க்காம நாங்க நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்ட போதெல்லாம் எங்ககிட்ட வந்தீங்க ஐயா. ஐயா இயேசு எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தீங்க ஐயா. இப்ப விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களே ஐயா. ஐயா போவாதீங்கய்யா. ஐயா சொன்னா கேளுங்கய்யா, போவாதீங்கய்யா, எங்களோடவே தங்குங்கய்யா. ஆமாப்பா, எங்களுக்கும் உங்களை பிரியறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னப்பா பண்றது, போய் தானே ஆகணும். நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம்னு இப்ப நீங்க சொன்னீங்களேப்பா, அதெல்லாம் நாங்க செய்யலப்பா. அதெல்லாம் நம்ம ஆண்டவர் இயேசுதான்ப்பா செஞ்சாரு. உஸ்லம்பட்டிக்காரனா வந்தேன், என் மனசை திறந்து சொல்றேன்ப்பா. இப்போ உமர்குட்காரனா போறேன்ப்பா. நான் உங்களெல்லாம் விட்டு போனாலும் என் மனசு இங்கேயே தான்ப்பா இருக்கும். நான் போனா என்னப்பா, அம்மா சொன்ன மாதிரி நம்ம இயேசு எப்போதும் உங்களோட தான்ப்பா இருப்பாரு. கவலைப்படாதீங்கப்பா, நாங்க புறப்படுறோம். ஐயா எங்களை விட்டு போகாதீங்க. தற்போதிருக்கும் நவீன வசதிகள் எதுவும் இல்லாத காலத்தில் கர்த்தரின் பெரிதான கிருபையினாலும் ஆவியானவரின் ஆலோசனையினாலும் நற்செய்தியை தீவிரமாய் அறிவித்தார். இயற்கையும் வியந்து போகும் அளவிற்கு இறந்தவரும் உயிர் பெற்றனர். மக்கள் கூட்டம் கூட்டமாய், ஏன் கிராமம் கிராமமாய் உண்மை தெய்வம் இயேசுவை தன் சொந்த மீட்பராய் ஏற்றுக்கொண்டனர்.
சௌரா இன மக்கள் வாழும் உமர்கோட்டில் நமது முதல் பணித்தளமான பூசாரி பரோண்டியில் முதலாக திருச்சபையை நிறுவினார். கேட்பாரற்று கிடந்த ஆதிவாசி மக்களுக்கு ஆண்டவர் இயேசுவை அறிமுகப்படுத்தியதோடு இல்லாமல் சுகாதாரம், நாகரீகம் மற்றும் கல்வி கிடைக்கவும் வழிவகுத்தார். அரசாங்கமும் திருத்த இயலாத நரபலியை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த கோண்டு பத்ரா இன மக்களுக்கு ஜீவபலியாய் வந்த இயேசுவை அறிமுகப்படுத்தினார். பாதை வசதி இல்லாத காடுமேடுகளில் பலமுறை வழிக்கு விழுந்தாலும் ஆத்தும ஆதாய பாதையில் வழிவிலகாமல் தான் பெற்ற தரிசனத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். மதவாதிகளின் மிரட்டுதல், காவல்துறையினரின் கடுஞ்செயல்கள் இவை எல்லாவற்றையும் துச்சமாய் நினைத்து கடுமையாய் உழைத்தார். நேரத்தை பற்றியோ தூரத்தை பற்றியோ சற்றும் சிந்திக்காமல் நோய்வாயினால் வாடின மக்களுக்கு மருத்துவ பணியாற்றினார். எதிர்ப்புகள், எரித்துக் கொல்லப்படுவாய் என்ற மிரட்டல்களுக்கும் அஞ்சாமல் 60க்கும் அதிகமான திருச்சபைகளை ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் நிறுவினார். 2003ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற நமது மிஷனரி பொன்னையா அணைக்க இயலாத ஆத்ம தாகத்தால் இப்பொழுதும் சென்னையில் உள்ள ஒரிசா மக்கள் மத்தியில் இறைப்பணி செய்து வருகிறார். உசிலம்பட்டி காரனாய் பிறந்து உமர்கோட் காரனாய் மாறி டாக்டர் பாபு என்று அனைத்து ஒரிசா வாசிகளாலும் பாசமாய் அழைக்கப்படும் பொன்னையா இவ்வளவு அரிய பெரிய காரியங்களை சாதித்திருக்க இன்னும் இயேசு என்ற வார்த்தையை ஒருமுறை கூட கேட்டிராத மாவாசி, துர்வா, சம்மார், ஏன் இன்னும் ஏராளமான மக்கள் கூட்டத்திற்கு இயேசுவை அறிவிக்க உங்களின் பங்கு என்ன?